அடடே யார் இது? வாட 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 தங்க பிள்ளைய குடுமாஞ்சல போனமா வந்தமான்னு இருக்கிறீங்களா? போய் 4-5 நாள் இருந்துக்கிட்டியா? என்னை பிள்ளைய விட்டுட்டு என்னால இருக்க முடியல சத்த நாளிய. கொண்டா பிள்ளைய வந்துட்டோம் இல்லத்த. இனிமே சத்த விடுவியலா என்ன? இனிமே கெஞ்சி கெதறி இன்னும் போறதுக்கு 4 மாசம் ஆகும்னு நினைக்காமா? பின்ன என்னைக்காவது தான் போகணும். மாசம் மாசம் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நம்ம வீட்டுல ஜோலி இல்ல. கொண்டா கொண்டா ஓடி. ஓ அப்பத்தா சொல்றதெல்லாம் பாத்தியா? நம்ம எனக்கு அதுதான் போகணுமா, அடிக்கடிலாம் போகக்கூடாதுன்னு அப்பத்தா இப்பவே ரூல்ஸை போட்டுட்டாங்க. போ போ. அப்பதான் பேத்தியும் பார்க்காம கொள்ளாம என்னம்மா தான் இருந்தீங்களோ தெரியலப்பா. வந்த உடனே என்னம்மா அவ சிரிக்கிறா, அப்பத்தா சிரிக்கிறாங்க, இவ சிரிக்கிறா. என்ன பாஸ்? ஆமா 2 பேரும் பார்த்தோன்னா சிரிக்க தான் செய்வோம். இப்ப அதுக்கு என்ன? போடி. என்னடி பார்த்து 4 நாள் ஆச்சுன்னு அப்பத்தாட்ட தாண்ட மாட்டியா நீ? அடி வாங்கிடுவ பாத்துக்க. அப்பத்தா தான் உனக்கு எப்பவுமே, அப்பத்தா தான் உன் கூட எப்பவுமே இருப்பேன் சரியா? இப்படி அப்பத்தா கிட்ட வராமலாம் இருக்கக்கூடாது சாமி. வந்துருங்க வந்துருங்க. குடுமா என்னங்கத புடிங்க. யார் வேணான்னா கிடு கிடு கிடு. தங்க பிள்ளை. ஏமா போனமா வந்தமான்னு இருக்க மாட்டீங்களா? என்ன போங்க. நானும் டெய்லிக்கு இப்போ வரலையா அப்புறம் வரலையான்னு பாதே பாக்குறது. நம்ம பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கே, வரமாட்டேன்னு ஒரு சில நேரம் உண்மையில கோவம் வந்துச்சு. என்ன இப்படி பண்றா? போனோன்னா வந்துடுறேன். ஒரு 2 நாள் அத்தை, 1 நாள் அத்தைன்னு சொன்னவ 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆகி வரமாட்டாளேன்னு உள்ளுக்குள்ள ஒரு கோவம் இருந்துச்சு. சரி போ, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. குழந்தை பிறந்து ஒரு 10 நாள் தான் இருந்தா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தானே வந்தா. அவளை ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும்? பாவம் இருந்துட்டு வரட்டும் மெதுவா அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் விட்டுட்டேன். அப்புறம் ஆனாலும் டெய்லிக்கு ஃபோன் பண்ண போதெல்லாம் ஏமா எப்பமா வர, ஏமா எப்பமா வர, இதுதான் என் வாயில வரும். கோவம் கூட உனக்கு வந்திருக்குமே. என்னடா இந்த மாமியார் கிளவி எப்போ பார்த்தா எப்போ வரேன்னு கேட்டு வடிக்குது அப்படின்னு நினைச்சியா? என்னம்மா செய்யறது? அப்புறம் கேட்காம என்ன பண்றது சொல்லு? கேட்க தான் தோணுது. நீங்க பண்ணாலும் கேட்பீங்களா? இவங்க அப்பா இருக்காரு. காலைல பண்ணாலும் எப்பமா வர, மதியானத்துக்கு பண்ணாலும் எப்போ அஞ்சல வர்ற, ராத்திரிக்கு பண்ணாலும் எப்போ அஞ்சல வர, 3 நேரம் ஃபோன் பண்ணிட்டு எப்போ வரேன்னு கேட்டு படுத்திடுவார். ஆனால் போங்க, நான் ஊருக்கு வந்தது போதும், அம்மாவும் பையனும் இதே வேலையாக இருக்கீங்களா? எப்போ வரேன்ட்டு இதுக்கு நான் வராமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கூட சத்தம் போட்டேன். என்ன பண்ணுறது சொல்லு? ஆமாம், அப்புறம் கேட்காம நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதுக்கு இல்லை கேட்காம என்னன்னு இல்லை, இருந்தாலும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு ஒரு கோவம் தான். சரி விடுங்க. உங்களுக்கு பேத்தியை பார்க்கணும்னு ஆசை, என் வீட்டுக்காருக்கு என்னையும் மகளையும் பார்க்கணும்னு ஆசை. அடி பாவி, நான் எனக்கு உன்னைய பார்க்க ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் உனக்கு கிடையாது தெரியுமா? உன்னைய பார்க்க எனக்கு ஆசை இல்லாமல் இருக்குமா? பிச்சு பிடிச்சு அதெல்லாம் இப்படி அப்படி சொல்லல அத்தை, சொல்கிறேன். ஆமா உன் அண்ணி உன்னை நல்லா பார்த்துக்கிடுச்சா? இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? மாதிரி கவனிக்காம கண்டுக்காம எனக்கு என்னன்னு இருந்துச்சா? இல்லை நல்லா பேசிச்சு, நல்லா பார்த்துக்கிடுச்சு, நல்லா பண்ணிக்கிடுச்சு? அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுச்சு அத்தை. இந்த வாட்டி எங்கள் அண்ணி மாதிரி யாருமே கிடையாது. எங்கள் அம்மா தான் புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் அண்ணி கூட ஏதாவது புரிஞ்சுக்காமே சண்டை வருது. மற்றபடி அண்ணியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மாவுக்கு தான் புரிஞ்சுக்க தெரிய மாட்டேங்குது. அண்ணி என்ன பண்ணாலும் குறை சொல்கிறாங்க, அண்ணி எது பண்ணாலும் தப்பு சொல்கிறாங்க. அது மாதிரி அண்ணி என்ன பண்ணாலுமே சண்டை தான் வருது. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு. அம்மா மேலே தான் ஆனால் நல்ல தப்பு எனக்கு தெரியும். அம்மாவால் தான் அப்படி பிரச்சனை ஆகுறதுனால தான் அண்ணி அப்படி ஆகுறாங்க. இல்லைன்னா அண்ணி அப்படி கிடையவே கிடையாது. அம்மாவை தான் இந்த வாட்டி போயிட்டு சத்தம் போட்டு வந்தேன். இப்படி இருக்காத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, அண்ணியை ஏன் இப்படி பண்ணுற வைக்கிறேன்னு அம்மா கூட சத்தம் போட்டு வந்தேன். ஆமாம் அத்தை, எப்போ பார்த்தாலும் அண்ணி கூட பஞ்சாயத்து பண்ணுது. அண்ணி என்ன பண்ணாலும் குத்தம் கோளாறு சொல்லுது. கோவமே வந்துருச்சு எனக்கு இந்த வாட்டி. சரி விடு, வயசாயிட்டா அப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்ல தோணும். இப்போ நான் இப்படி வல்லையான்னு கேட்குறேன் பத்தியா? அது மாதிரி தான் அம்மாவும் வயசாயிடுச்சுல, அதனால் அப்படி தான் ஏதாவது ஒன்று கேட்க தோணிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நீ எது கண்டுக்கிறாத சரியா? நீ எப்பவும் போல அண்ணன் கூடயும் அண்ணன் மட்டி கூடயும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறியா? போறியா வர்றியா? அத்தோட வச்சுக்க. உன்னையால் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதுதான் உறுதி சரியா? உன்னையால் அந்த வீட்டில் சண்டை வந்துச்சு, அந்த வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னு இருக்கக்கூடாதுமா. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ எப்போ வேணாலும் போ, எப்போ வேணாலும் வா, அது வேற விஷயம். ஏச்சா நீங்கள் வேற. என்னையால் எந்த பிரச்சனையும் வராது சொல்கிறேன், என்னால் எதுவும் வராது. அண்ணி பாவம் அம்மாவால் தான் பிரச்சனை. இப்போ கூட ஊருக்கு வந்தேன்னா அண்ணன் காசு கொடுத்துருப்பாங்க போல 500 ரூபா. அண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா வேண்டவே வேணான்னு. அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னலாம், சரி வாங்கிக்கொடின்னு சொல்லிட்டா ஒரு வார்த்தையோட முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லலை. அவளை சமரிச்சு கொடுக்குறான், நீ வாங்கடி, உன் அண்ணன் தானே கொடுக்குறான், உன் அண்ணன் தானே கஷ்டப்படுறான், இவன் சும்மா தானே இருக்கு அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ அந்த வீட்டில் என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள என்ன ஆகும்? சண்டைகள் வரதானே செய்யும். இந்த மாதிரி பிரச்சனை தான் ஆரம்பிக்குது. எங்கே போய் முடியதில்லை. இப்போ 2 பேருக்கும் சண்டை. அங்கே வீட்டில் என்ன கலவரம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் அம்மா தெரில. என் அண்ணி பேசாமல் இருக்காங்க, அம்மா தான். இப்போ அவங்க அண்ணி மாசமாக இருக்காங்க சுந்தரி. என் கறி குழம்பு வச்சாங்க. சரி அங்கே கொடுக்காம இருக்க முடியாதுல்லத்த. அவங்க வீட்டில் என்ன குழம்பு கேட்டால் கறி குழம்பு. அந்த பிள்ளை மாசமாக இருக்குது, சரி கொஞ்சம் கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் மகா வந்திருக்கா,
அவளுக்கு சமைச்சது நீ அவளுக்கு மர நேரம் இல்லாமல் இப்படி கொண்டுக்கிட்டு ஓடுற அப்படின்னு அதுக்கு 2 சண்டை. இதெல்லாம் தப்பா இல்லையா? மனுஷச்சு புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் சண்டை போடுது. இதனால் வேண்டியதாத்த பிரச்சனையே. மற்றபடி அம்மா எதுவும் அம்மாவுக்கு அன்னைக்கு வேற எந்த பிரச்சனையும் வர கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை தான் வருது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரில. நான் இருந்த வரைக்கும் அம்மா சத்தம் போட்டுட்டே இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். சரி 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 அவதாண்டி தப்பு பண்ணுறா அவதாண்டி பண்ணுறான்னு அண்ணியவே சொல்லுது. புரிஞ்சுக்கவே மாட்டுது. என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு வந்தாச்சு. ஆமாம், என்கிட்ட உன்னால் முடிஞ்சதை நீ சொல்லிட்டு வந்திருக்கேல்ல, அப்புறம் விடுமா, அவங்க பாடு என்னமோ பண்ணிக்கிறட்டும். ஆமாம், புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு கட்டத்தில் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? இல்லைன்னா என் மக பேச்சை கேட்டுக்கிட்டே நான் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமா என்ன? இப்போ தானே புரியுது என் மருமகளோட மருமை என்னன்னு. அது மாதிரி தான் போக போக புரிஞ்சிரும். என்ன செய்யறது, புரியாம தான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. நானும் எவ்வளவே எடுத்து சொல்லிட்டேன், கேட்குற மாதிரியே தெரியல. போன்னு சொல்லி அப்புறம் விட்டாச்சு. போக போக புரிஞ்சுக்கும். நீயும் எதுவும் பேசாத. 2 பக்கமும் தான் நீ பேசணும். ஒரு பக்கமே நீ பேசிட்டு இருந்தேன்னா ஓ மேல வேற கோவம் வந்துடும். அதுக்கு அதையும் நீ பார்த்து. ஆமா அத்தை, கரெக்டு தான். அப்புறம் என்னடி நீ அவளுக்கே நீ இது பண்ணிட்டு இருக்க? நீ அவ பக்கமே பேசிட்டு இருக்க. நீ அவ சொல்றதுதான் நியாயன்ற அப்படி நீ என் பக்கம் திரும்பிடுச்சு. அம்மா தாயே, நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுகிட்ட பேசி இது பண்ணேன். அதான் சரியத்த, பசிக்குது. நீங்கள் வாரோன்னு தெரிஞ்சுதான் பக்கத்தில் அவள் கோழி சோதி இருக்கல்ல, கோழியை விற்கிறோம்னா கொண்டாடி அப்படின்னு பொட்டக்கோழி ரசம் வச்சு வச்சிருக்கேட்டா. நீ ஊருக்கு போகிறக்கு முன்னாடியே கேட்டேன். நான் அப்போன்னு நினச்சி வைக்க முடியல. இன்னைக்கு விற்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே பேச்சு நடந்துச்சு. கொண்டாடின்னு பிடிங்காந்து பிச்சு போட்டு உடனே வச்சுட்டு வா அப்படியா சாப்பிடு, பிள்ளைய பார்த்துக்கிறேன், நீ சாப்பிடு. ஐ தேங்க்ஸ் அத்தை, என்னடான்னு வந்தேன். நல்ல பசியில் இருக்கேன். இன்னைக்கு ஒரு வெட்டிட வேண்டியது. நாட்டுக்கோழி லெக் பீஸ் மாதிரி போட்டியல என்ன? ஆமாத்தா, உனக்கு பிடிச்சிருக்கும்னு லெக் பீஸ் மாதிரி தான் போட்டு வச்சிருக்கேன். சாப்பிடு. தேங்க்ஸ் அத்தை. சாப்பிட்றி, உனக்கு இல்லாததா? நானே என் தங்கப்பிள்ளையே பேசிகிட்டு இருக்க போகிறோம். நீ போட்டு சாப்பிட்றியா? நீங்கள் பேசிகிட்டு இருங்க, என்னமோ பண்ணுங்க. நான் சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட போகிறேன். பேத்தியை நீ பார்த்துக்கிறீங்களா? அதை விட வேற என்ன எனக்கு வேலை? நான் பார்த்துக்காம நான் பார்த்துக்கிறேன். சூப்பரா. உனக்கு எதுவும் வேலை இருந்தால் நீ போய் சரி அத்தா. வாடா தங்கம், நம்ம பாட்டுக்கு எப்பவும் போல் உள்ள டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிருவோமா? கதை பேசுவோமா 2 பேரும்? சரி, பாட்டியும் பேத்தியும் பேசிகிட்டு இருங்க. வா அத்தை. வாங்க மருமோனே. வாங்கப்பா. சுந்தரி வரல? அவ வரல. சரி, இப்படி உட்காருங்க. இருக்கட்டும் அத்தை. மாமா வீட்லயா? மாமா வீட்டில் தான் இருக்காரு. உட்காருங்கப்பா. சொல்லுங்க தம்பி, என்ன திடீர்னு சுந்தரியை விட்டுட்டு வந்துட்டியா? ஃபங்க்ஷனுக்கு யார் நீங்க மட்டும் தான் போனீங்களா? நானே இருந்து பார்த்தேன், யாரையுமே காணும். அவளுக்கு ஃபோன் போட்டேன், அவளும் ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டா. சரி, உங்க மாமா கிளம்பு, லேட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லி அவருக்கு வேலை இருக்குன்னு படுத்திட்டாரு. சரி போ, பிள்ளைய பார்க்க முடியலன்னு நினச்சி ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருந்துச்சு. உங்கள் நம்பருக்கு அடிச்சு நீங்களே எடுக்க மாட்டேன்ட்டிய. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் தான் போனீங்களா? ஆமா அத்தை, நான் நேராக ஃபங்க்ஷன் போயிட்டு நேராக இங்கே தான் வரேன். சரிப்பா, அவளை ஒரு எட்டு கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. அவள் சித்திக்காரி ஒரே பக்கம் கோச்சுக்குவாப்பா. அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்போது கேட்டுக்கிட்டே இருந்தா, சுந்தரி வரலையில சுந்தரி வரலையில. அப்படி என்ன முக்கியமான வேலை அவளுக்கு? என் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகக்கூடாதா? ரொம்ப தாக்கா பண்ணுறா அவ. இருக்கட்டும், உங்களுக்கு நாளை பின்ன இருக்குல்ல, நீங்கள் என்னமாதிரி கூப்பிடுவீங்கள, பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாப்பா. அதுக்காண்டிதான் வந்துடுடி நான் படியாக படித்தேன். இப்படி கூட்டிகிட்டு வராமல் வந்துட்டிய. இன்னும் மண்டபத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு என்ன கோவப்படுறாலோ தெரியல அவ வேற. ஆமாம் அத்தை, யோசிச்சு பேசுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன பேச்சு பேசுறீங்க? ஆமா, இங்க பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல அவளை அங்க இங்க நான் கூட்டிட்டு போலாமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா கூட்டிட்டு போலாமா வேணாமான்னு? தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. டாக்டர் மெயினா எங்கேயும் லாங் டிராவல் போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. வரதா இருந்தால் ஹாஸ்பிட்டல் ஒன்லி வாங்க, அங்கிட்டு எங்கிட்ட சுத்தக்கூடாது, அழியக்கூடாது, ரொம்ப பெட் ரெஸ்ட் மாதிரி. அதுக்காக தான் அம்மா எந்த வேலையும் பார்க்க விடாம சுந்தரி அவ்வளோ அழகாக பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடான்னா ஃபங்க்ஷனுக்கு வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு அவளை கிளப்பி விட்டுறீங்க. அவள் உடனே கிளம்பி நின்று வீட்டில் ஒரே பஞ்சாயத்து. என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கலாம், கூட்டி வரீங்களாப்பான்னு. அப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட விளக்க சொல்லியிருப்பேன், அவள்கிட்ட சொல்லாதீங்க அத்தை, நான் வந்துடுறேன் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டே அவள்கிட்ட வேண்டாம் சுந்தரி, இப்படி பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம், டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவள் கிளம்பியிருக்க மாட்டா. நீங்கள் அவளுக்கு ஆசையை கொடுத்துட்டீங்க, கிளம்புமா நீ வந்தாதான் அப்படி தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வராமல் இப்படி அப்படின்னு. அவள் உடனே ஒரே புடியை பிடிச்சிட்டு சாரிலாம் கட்டிட்டு கிளம்பிட்டான். நான் முடியாதுன்னொன்னே ஒரே பஞ்சாயத்து வீட்டில். தேவையில்லாமல் ப்ராப்ளம் நிறைய ஆயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. அவ கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட்ல இருக்கணும், அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது எந்த ஃபங்க்ஷன்னாலுமே. அந்த சின்ன மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் சொல்லிடுங்க அத்தை, இது மாதிரி கன்சீவ் இருக்க விஷயம் யாருக்குமே தெரியாதோ. சொந்தக்காரங்க யாருக்கும் தெரியாதுப்பா. அங்க மருமோனே,
எப்போ வந்தியா? ஏண்டி மானுமே வந்திருக்காரு, சத்தம் போடாம நீ வாட்டுக்கு இருக்க. நான் வந்தது தெரியாம வீட்டுக்குள்ள இருக்கேன், வாங்கன்னு கூட கூப்பிடாம. சொல்லலைங்க. அவர் கோவமா கோச்சுக்கிறாரு, நீங்க வேற என் மேல கோவமா. ஏன் என்னாச்சு? புள்ள எதுவும் சங்கடப்படுத்துதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க தம்பி வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் அவளை. அவள் கிளம்பிட்டா அவளை. ஏன் அத்தை சொன்னீங்க வச்சிங்க, நீங்க ஏன் கிளம்ப சொன்னீங்க, அவள் எங்கேயும் போகக்கூடாதுல்ல அப்படின்னு வந்து என்னையே திட்டிகிட்டு இருக்கு. டி அறிவு கெட்டவளே, அறிவு இருக்கா உனக்கு? நீ தான் பிள்ளைய கிளப்பிட்டு பஞ்சாயத்தை உருவாக்குனியா? அறிவு இல்ல, உனக்கே தெரியாது இந்த நேரத்துல பிள்ளை எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு பிள்ளைய கிளம்ப சொன்னது நீதானே. இப்ப பாரு அவ வீட்டுல சண்டையாக்கும். என்னங்க நாளை பின்ன உங்க தம்பியும் உங்க தம்பி பொண்டாட்டியும் வரல வைக்கலன்னு ஒரு மாதிரி பேசுவாவ வைப்பாவ. ஆமா, தெரியாது. அதுக்கப்புறம் நான் வர சொன்னதுக்கு என் மேல கோவமா? இது என்னங்க கொடுமையா இருக்கு. அப்ப நான் வர சொல்லக்கூடாதா அவங்கள? வாங்கன்னு சொன்னது ஒரு தப்பா? இங்க பாரு, வாங்கன்னு சொன்னது தப்பு இல்ல. பிள்ளை இந்த நிலைமையில வரலாமா முதல்ல? மாமா, என்னையால நீங்களும் அத்தையும் சண்டை போட்டுக்க வேணாம். இங்க பாருங்க, ரொம்ப பேசுறிய. உங்க தம்பி பொண்டாட்டியை பத்தி தெரியும்ல, ஒரு மாதிரி சாட பேசுவாள்ல. உங்களுக்கு நாளைக்கு இருக்கு. அவ ஏதாவது சொன்னா நான் வருவேனா உப்பனான்னு ஒரு மாதிரி பேசுனா இன்னைக்கே. தெரிஞ்சுட்டே பேசாதீங்க. பொட்டு போல காரில் அங்கே வந்துட்டு போகிறதுக்கு என்னங்க? என்னன்னு கேட்டேன். இப்போ எதுக்கு அடிக்க வரியா? கை எடுங்க முதல்ல. எதுக்கு அடிக்க வரியான்னு கேட்டேன். நான் பண்ணதில் என்ன தப்பு? காரில் கூட்டி போகிற அப்புறம் 1/2 மணி நேரம் கூட ஆகாது மண்டபத்துக்கு வந்துட்டு போத்துக்கா. இது ஒரு பிரச்சனையா? அம்மா கையெடுங்க மாமா, இதுக்கெல்லாம் போய் அத்தை அடிக்க போலாமா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இல்ல மாப்பிள்ள, என்னங்கிற கைய விடுறி முதல்ல, விடுறி கைய முதல்ல. மாப்பிள்ள இருக்காருன்னு உன்னை சும்மா விட்டுட்டு இருக்கேன். இல்ல உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு இருக்கியாக்கும். அவங்க வாட்டுக்கு செவனேன்னு இருக்கா, என்னத்துக்கு நீ ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ விடுங்க, இப்ப தேவையில்லாம சும்மா. இல்ல தம்பி, இப்ப நான் என்ன சொன்னேன்னு இந்த மனுஷன் என்ன அடிக்க வராரு? இதெல்லாம் நடக்கிறது தானே நாளை பின்ன. அதுக்கு இந்த பாடா? சரி விடுங்க, இப்ப நீங்க வந்தது தப்பு. இனிமே இந்த மாதிரி சொல்லாதீங்க அத்தான் சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆமா, அவங்க இருந்தாங்களாலும் என்னத்த சொல்றது. சரி விடுங்க, நான் போயிட்டு வரேன், சண்டை போடாதீங்க நீங்க. ஏய் மாப்பிள்ளைக்கு காப்பி போட்டு குடுறி முதல்ல. இருங்க தம்பி, காபி போட்டா. எனக்கு எதுவும் வேணாம் அத்தை, வேணாம். நீங்க பேசாம சண்டை அடிக்காம இருந்தா ரைட்டு. காப்பி வேணாம், ஒன்றும் வேணாம். மண்டபத்தில் இப்பதான் சாப்பிட்டு வர்றேன். ஏன் சுந்தரி வரலன்னு கேட்டா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்க. மண்டபத்தில் எல்லாரும் கேட்டாங்க, அவளுக்கு முடியலன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். அதை நான் சொல்லிக்கிறேன்ப்பா. நீங்க காப்பி குடிச்சிட்டு போலாம். ஏய், காப்பியை போய் போடுவியா? குடிச்சிட்டு போலான்னா அவர் எந்திரிச்சு போறதுக்கா? போய் போடுறி முதல்ல. ரொம்ப பேசுறீங்க, எதுவும் சரியில்லை பாத்து. அட ஆ ஏமாமா சும்மா அத்தைகிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு விடுங்க மாமாங்கிட்டு. இல்ல மாப்பிள்ள ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. இப்ப நான் காப்பி வேணான்னே அத்தையை ஓடி போட சொல்லிட்டு இருக்கிய. பூவரசி, காப்பி வேணாமா மாப்பிள்ளைக்கு, விடு. இருங்க மாப்பிள்ளன்னா வேணாங்கிறீங்க. ஏமாம்மா, நான் போயிட்டு வரேன்.